மாலை வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் திரும்ப ஒரு வேத பாடத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போன கிழமை தவிர்க்க முடியாத காரணத்தினால எங்களால் வேத பாடத்தை நடத்த முடியாமல் போய்விட்டது. ஆனால் இன்ற கிழமை கர்த்தர் கிருபையினாலே திரும்பமாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். நாங்கள் ஜெபித்து இந்த வேத பாடத்துக்குள் கடந்து அருமையான இயேசுப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே உங்களுடைய கிருபை எங்களுக்கு அபரீதமாய் இருக்கின்றதுக்காக என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே, அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய கிருபை கூடாக ஒரு கனிதரும் மரமாய் கனிதரும் ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் இந்த மாலை வேளையில அமர்கின்ற வேளையிலே உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இருக்கிறீர். சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பக்குவத்தை எங்களுக்கு காண்பார். உம்முடைய உதவி எங்களுக்கு அவசியம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களுக்கு மிகவும் அவசியம். வேதத்தை புரிந்து கொள்வதற்கு இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்ல நான் ஆசையா இருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆனால் சத்திய ஆவியானவர் வரும்போது இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு, வேதத்தை புரிந்து கொள்வதற்கு, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாகவும் ஒரு வசனத்துக்குள்ளாகவும் உள்ளாக அடங்கி இருக்கின்ற சத்தியங்களை, ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அவசியம். அதனால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கிய அந்யோன்ய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள ரொம்பவும் முக்கியம். சரி, இன்றைக்கு பாகம் 12 தேவனுடைய கால அட்டவணையிலே சபைக்கு நடக்க இருக்கும் அடுத்த நிகழ்வு இந்த தலைப்பின் கீழ் பாகம் 12. அப்ப இந்த வருடத்திலே சில வேளை நீங்கள் முதலாவது தடவையாக இன்றைக்கு இணைந்திருக்கலாம். இந்த வேத பாடத்திலே 12 பாகங்களை முடித்து விட்டோம். அதனால் உங்களுக்கு சில வேளை அவ்வளவு தெளிவாக இருக்கலாம். அநேகமான காரியங்களை கற்றுக்கொண்டோம். எடுத்துக்கொள்ளுதலை பற்றி ராப்சர் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுதான் சபைக்கு நடக்க போக இருக்கும் அடுத்த நிகழ்வு தேவனுடைய கால அட்டவணையில். அப்ப அதற்கு நாங்கள் தயாராவது ரொம்ப அவசியம். அதை குறித்து மிகவும் தெளிவாக நான் பேசிவிட்டேன். திரும்பமாக அதை குறித்து பேச நான் உத்தேசிக்கவில்லை. நாங்கள் இன்றைய தினத்தில் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அதை குறித்து கவனிப்போம். பழைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்றால் திரையின் கீழே வருகின்ற ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் வெப்சைட்டுக்கோ இல்லாவிட்டால் யூடியூப் சேனலுக்கோ போய் நீங்கள் அந்த பழைய எல்லா வேத பாடங்களையும் இலவசமாக உங்களுக்கு உகந்த நேரத்திலே நீங்கள் பார்க்கலாம், பார்த்து கற்றுக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்றால், போன கிழமைக்கு முதற்கிழமை எங்கு விட்டோமோ அங்குதான் ஆரம்பிக்க போகின்றோம். எடுத்துக்கொள்ளப்படுதலில் நான் பங்குள்ளவனாய் இருப்பதற்கு நான் எப்படி என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? இதுதான் கடைசி கேள்வி. 7 கேள்விகளை கையாளுகிறோம். 7வது கேள்வியிலே இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் இந்த வேத பாடம் முடியும். அதன் பின்பதாக இன்னொரு புதிய தலைப்பின் கீழ் நாங்கள் ஒரு பாடத்தை ஆரம்பிப்போம். அப்ப நாங்கள் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எப்படி எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்கின்றோம். அப்ப நான் முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க. அது கட்டாயம், அது அவசியம். அது இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுதலில் போக முடியாது. அதை குறித்து தெளிவாக கற்றுக்கொண்டோம். 2வது காரியம் நாங்கள் பார்த்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே முழுக்க ஞானஸ்நானம், தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை நாங்கள் இருப்பதற்கு அவசியம் என்பதை மிகவும் தெளிவாக நான் கற்றுக் கொடுத்தேன். வேதத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில். இவைகள் என்னுடைய சொந்த சிந்தனைகள் அல்ல, வேதத்தின் ஆதாரங்களின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு காண்பித்தேன். இப்போ 3வது காரியம், போன கிழமைக்கு முதற்கிழமை நாங்கள் பார்த்தோம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அப்ப அதிலே 2 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். 2 காரியங்களை பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன். முதலாவது,
பரிசுத்த ஆவியானவரினாலே முத்திரையிடப்படுதல். அதை நாங்கள் பார்த்து முடித்து விட்டோம். இப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம். தண்ணீர் ஞான ஸ்நானம் வேறு, பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் வேறு. சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் 2 காரியங்கள் இருக்கின்றது. ஒன்று பரிசுத்த ஆவியானவரினாலே முத்திரையிடப்படுதல், 2வது பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்படுது. சரியா? அப்ப அது பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்படுதல் என்பதை குறித்து தெளிவாக பார்த்து விட்டோம். அதை நாங்கள் இனி பார்க்க போவதில்லை. அதை நீங்கள் அந்த பாடத்தை நீங்களே பங்குள்ளவர்களாக இருந்திருக்காவிட்டால் வெப்சைட்டுக்கு போய் அதை பாருங்க. சரியா? பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் என்றால் என்ன? சரியா? அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் என்றால் என்ன என்பதை குறித்து முதலாவது நாங்க போவோம் யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு. இந்த வசனம் இயேசு மரித்து உயிர்த்தெழுததன் பின்பதாக செய்த ஒரு காரியம். சரியா? இப்ப என்ன அந்த காரியம் என்பதை நாங்கள் பார்ப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறேன். திரையின் கீழே வேத வசனம் வந்தாலும் உங்களுடைய வேத பாடத்துக்கு வரும்போது உங்களுடைய வேத புத்தகத்தை கொண்டு வந்து அதில் அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இயேசு மரித்து உயிர்த்தெழுதன் பின்பதாக அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். சரியா? அப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக இயேசு ஊதி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். சரியா? இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்ப இயேசு அவர்களை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது சொன்னதுக்கும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்பதை குறித்து சொன்னதுக்கும் 2 வித்தியாசங்கள் உண்டு. சரியா? இப்ப சீஷர்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள்? சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கவில்லை. எப்பொழுது அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள்? இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று போகுது. சரியா? அப்ப அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரினால் ஞானஸ்நானம் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல். இயேசு ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வந்தார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். சரியா? சீஷர் அதுவரைக்கும் அவர்கள் இயேசுவோடு கூட நடந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்குள்ளாக மாத்திரம்தான் இருந்தார். இயேசு ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தை தனக்குள்ளாக வைத்திருந்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது என்ன நடந்தது? வானம் திறந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல இயேசுவின் மேல் இறங்கினார் என்று வசனம் சொல்றது. அப்ப பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளாகவும் வரவில்லை. பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு மனுஷனுக்கூடாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு நேரம் ஏற்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே அவர்களுக்கூடாக அந்த காரியத்தை செய்துவிட்டு அவர் போய்விடுவார். பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் யாருடைய சரீரத்திலும் அவர் வசிக்கவில்லை பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தவுடன் பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ளாக மாத்திரம்தான் இருந்தார். சரி,
எப்பொழுது அவர் மனுஷருக்குள்ளாக வந்தார் என்றால், என்றைக்கு இயேசு பரிசுத்த ஆவியானவரை ஊதி சீஷர்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்குள்ளாக வந்தார். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து திரும்ப பரலோகத்துக்கு போனதன் பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை நிரந்தரமாய் எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும்படி அனுப்பினார். சரியா? அப்ப என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வருகிறார், நாம் அவரை உள்ளாக பெற்றுக்கொள்ளும் போது அதுதான் முத்திரையிடப்படுதல். சரி. ஆனா என்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினை பெற்றுக் கொள்ளுகின்றோம், என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மேலாக வருகின்றார். அப்ப திரும்ப பார்ப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை. இப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதாக தான் இதை பேசுகின்றார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பதாக சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது பெற்றுக்கொண்டீர்கள். அது மறுபிறப்பின் அனுபவம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் அவசியம், அது கட்டாயம். ஆதலால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள், நான் அவரை உங்கள் மேல் அனுப்பும் வரைக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் என்றால் என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரினால் முழுவதுமாய் மூடப்படுது. தண்ணீர் ஞான ஸ்நானம் எப்படி நீங்கள் எடுத்தீங்க? தண்ணீருக்குள்ளாக முழுவதுமாய் மூழ்கினீர்கள். என்ன? அதே போல பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் முழுவதுமாய் மூடப்படுதல் தான் பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம். அதுதான் பெந்தெகோஸ்து தினத்தன்று சீஷர்களுக்கு நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்தார். சரியா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 4ஆம் வசனம் வரை வாசிப்போம். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் அனுபவம். சரியா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 4ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். யாரு? சீஷர்கள் 120 பேர் மேலறையிலே. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு எங்க அமர்ந்ததாம்? அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. சரியா? உள்ளாக அல்ல, மேலே. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். சரியா? அப்ப எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்தா? அவர்கள் மேலே வந்தார். சீஷர்கள் மேலே வந்தார்.
உள்ளாக. அவர்கள் உள்ளே வந்தார் இல்லை. அவர்கள் உள்ளே எப்பொழுது வந்தார்? இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ளாக. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வருவது. இந்த உதாரணத்துக்கு இந்த போத்தல் எடுத்துக்கோ, தண்ணி பாட்டில், இதுக்குள்ளாக தண்ணி இருக்குது. அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சரீரத்துக்குள்ளாக இருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுன்னு அனுபவம். இந்த போத்தல் எடுத்து நான் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போட்டேன்னா, இந்த போத்தல் அந்த தண்ணிக்குள்ளாக முழுவதுமா மூடப்படும். இப்ப தண்ணி இதுக்குள்ளாக இருக்கு. ஆனா நான் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போட்டா இந்த போத்தல் முழுவதுமாய் தண்ணிக்கு மேலாக மூடப்பட்டுரும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் பெற்றுக்கொள்ளுதலும் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தின் வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பது பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்று ரட்சிப்படைவதற்கான அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேலாக இருப்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்தின் அடையாளம். இது ரெண்டையும் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டும் அவசியம். எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாங்கள் போவதற்கு ரெண்டும் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவது உங்களை ரட்சிப்பதற்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேலாக வருவது உங்களை பலத்தினால் நிரப்பி ஊழியம் செய்வது. சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவது உங்களுடைய ரட்சிப்புக்காக, மறுபிறப்பின் அனுபவத்துக்காக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேலாக வருவது உங்களை பலத்தினால் நிரப்பி தேவனுடைய சாட்சிகளாய் மாற்றும். சரியா? இயேசு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8 என்ன சொல்றாரு? இது திரும்ப பார்ப்போம். ஜெகி, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்ன நடக்குமா? உங்களுக்கு எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியிலும் கடைசி பரியந்தம் என்ன ஆவீங்களா? எனக்கு சாட்சிகளாய் ஆவீர்கள். அப்படின்னா தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனுக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவது உங்களுடைய ரட்சிப்புக்காக, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் மேலாக வருவது உங்களை பாவிப்பதற்கு, உங்களை சாட்சிகளாய் மாற்றுவதற்கு. அப்போ பயந்து ஒளிந்து, ஒரு சிறுமிக்கு கூட பயந்து ஒளிந்து போய் இயேசுவை மறுதலித்த இயேசு, அநேக மறுதலித்த பேதுரு, இயேசுவை மறுதலித்த பேதுரு, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்த போது என்ன நடந்தது? எழுந்து பலத்துடனே அவன் பிரசங்கித்தான். அப்போஸ்தல நடவடிக்கையில தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எப்படி பேதுருவில் ஏற்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வரும்போது, அவன் பரிசுத்த ஆவியானவரை ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது. அப்ப அருமையான தேவ ஜனங்களே, நாங்கள் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுதலின் சாட்சிகளாய் மாறுவதற்கு எங்களுக்கு எது அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் ஞான ஸ்நானம். அது இல்லாமல் அவருக்கு சாட்சியாய் நாங்கள் மாறுவது மிகவும் கடினம். அவருக்கு ஊழியம் செய்வது மிகவும் கடினம். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியை குறித்து நான் வேறொரு வேத படிப்பை நடத்த வேண்டும். இது அல்ல அது வேத படிப்பு. அது நான் வேறொரு நாள் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு வேத பாடத்தை நடத்துகிறேன். அதில் இது எல்லாவற்றையும் மிக தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவசியம். இப்ப உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல், பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் பண்ணப்படுதல், 2 காரியம். சரியா? மிகவும் தெளிவாக விளங்கி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேலாக வரும்போது உங்களை பாவிப்பார். சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவரினால் நீங்கள் முத்திரையிடப்படுவது அவருக்கு சொந்த பொருளாக மாறுவதற்காக, அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேல் வருவது உங்களை அவருடைய கரத்திலே ஒரு கருவியாய் மாற்றுவதற்கு. சரியா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது அவர் உங்களுக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொடுப்பார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மேலாக வந்த போது என்னது நடந்தது? சபை உருவானது. அப்போ ஊழியம் ஆரம்பித்தது, சபை உருவானது, அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடைபெற ஆரம்பித்தது.
பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மேலாக இருப்பது உங்களை பாவிப்பதற்காக, தேவனுடைய வல்லமைக்காக. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் எங்களை தேவனுடைய கரத்திலே ஒரு கருவியாய் மாற்றுவதற்காக, சாட்சியாய் மாற்றுவதற்காக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் வரும்போது உங்களுக்கு ஈவுகளை கொடுப்பார், கிஃப்ட்ஸ். சரியா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு 9 கிஃப்ட்ஸை நாங்கள் பார்க்கலாம், வரங்களை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் 32 இருக்கின்றன. அவைகள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது அவைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அநேகர் விசுவாசிப்பது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் 9 மாத்திரம்தான். இல்லை, 32 வரங்கள் இருக்கின்றது பரிசுத்த ஆவியானவருடைய. அப்ப இது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் வரும்போது, நாங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்படும் போதுதான் இந்த வரங்கள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஞானஸ்நானம் மிகவும் அவசியம், எடுத்துக்கொள்ளப்படுது. சரியா? அப்போ 3 காரியங்களை பார்த்து விட்டோம். ரட்சிப்பு, தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையிடப்படுதலும், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம். இப்போ இந்த 3 காரியங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நான் செல்வதற்கு, இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று, ராப்சர் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெளிவு இருக்கும். அதிலே நான் போவதற்கு 3 காரியங்களை நாங்கள் கற்றுவிட்டோம். 4வது காரியம், எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நான் பங்குள்ளவனாயிருப்பதற்கு என்னை வேறு பிரித்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சரியா? sanctified life, ஒரு என்னை வேறு பிரித்த, உலகத்தை போல் வாழாமல் ஒரு வேறு பிரித்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நான் போக வேண்டும் என்றார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். சரியா? யாரு? பேதுரு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டதன் பின்பதாக அவன் கொடுத்த அந்த பிரசங்கத்திலே பேதுரு என்ன சொல்லுகின்றார்? இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அப்ப நாங்க இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த மாறுபாடுள்ள சந்ததி, யார் இந்த மாறுபாடுள்ள சந்ததி? உலகத்தாரை போல நாங்கள் வேஷம் தரித்து நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போக முடியாது. உலகத்தாரை விட்டு விலகி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நாங்கள் ரட்சிப்பிலே, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்குள்ளவர்களாயிருப்பது. அப்ப நாங்கள் அதை குறித்து மிகவும் தெளிவாக பார்ப்போம். ஏனென்றால் இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தேன் என்று. நாங்கள் ரட்சிப்படையும் போது என்ன நடக்கிறது? எங்களுக்கு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கின்றோம். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன எங்களுக்கு நடக்கின்றது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கின்றோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம், 5ஆம் வசனத்தையும் வாசிப்போம். முதலாவது 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நிக்கதேமுவுக்கு இயேசு சொல்லுகின்றார், நிக்கதேமுவே, யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யாருக்கு? நிக்கதேமுவுக்கு. 5ஆம் வசனத்தை பார்ப்போம். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினால் பெற்றுக்கொள்ளுகின்ற ஞான ஸ்நானத்தினாலும்
ஆவியினாலும், அதுனா ஆவியினா பரிசுத்த ஆவியினாலும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஞானஸ்நானத்தாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். அதுதான் நான் சொன்னேன். ஜலத்தினால் பெற்றுக்கொள்ளுகின்ற ஞானஸ்நானமும் ஆவியினால் பெற்றுக்கொள்கின்ற ஞானஸ்நானமும் அவசியம் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்குள்ளவர்களா இருப்பதுக்கு. அதை இயேசு மிகவும் தெளிவாக சொல்றாரு. இயேசு பிரதியுத்தரமா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது எங்கிருந்து நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கின்றோம்? உலகத்திலிருந்து. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக நாங்கள் உலகத்திற்குரியவர்களாயிருந்தோம். இந்த மாறுபாடுள்ள இந்த சந்ததிக்கு உள்ளவர்களாயிருந்தோம். அங்கிருந்துதான் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றோம் என்பதாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கின்றோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தால் நாங்கள் உலகத்தை போல வேஷம் தரிக்க முடியாது. உலகத்தார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களை போல் நடந்து கொண்டிருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்தாருக்கும் இடையிலே மிகவும் வித்தியாசம் இருக்கு. நடந்து கொள்ளும் முறை, பேசும் முறை, எங்களுடைய வாழ்க்கையை கையாளும் முறை. உலகத்தாரை போல வாழ்ந்துவிட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போகிறேன் என்பது ஒரு பைத்தியக்காரமான ஒரு விசுவாசம். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை மிகவும் மிகவும் அவசியம் எடுத்துக்கொள்ளப்படுதலே போவதற்கு. நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாயும் அடையாளமுமாய் இருக்குது. சரியா? பழைய ஏற்பாட்டு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். சரியா? பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலருக்கு நடந்த காரியங்கள் உண்மையாய் அவர்களுக்கு நடந்தது. ஆனால் அவைகள் ஒரு நிழல் படமாய் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய காரியங்களாய் நடைபெறும். அப்ப அதை பார்த்து நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு நடந்தது எங்களுக்கும் நடக்கும். அதைதான் பவுல் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இஸ்ரவேலரை எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். எகிப்து என்பதற்கு அடையாளம் பாவம். சரியா? அப்ப இஸ்ரவேலரை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நம்மை உலகத்தின் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருது. அப்ப வெளியே கொண்டு வந்த இஸ்ரவேலரை தேவன் அவர்களை, அவருடைய சிந்தனைகளை, அவருடைய நடைமுறைகளை முழுவதுமாய் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து மாற்றினார். சரியா? அதை நாங்கள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து என்னாகமம் 10ஆம் அதிகாரம் வரை வாசிக்கலாம். சரியா? சைனாய் மலையின் அடிவாரத்திலே 2 வருடங்கள் இவர்கள் கூடாரம் போட்டு இருந்தார்கள். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்டு இந்த மலையின் அடிவாரத்திலே 2 வருடங்கள் இருந்தார். அந்த 2 வருட காலத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலரை இஸ்ரவேலராய் மாற்றினார். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலை விட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்திருந்தாலும் எகிப்து அவர்களை விட்டு போகவில்லை. சொல்றது விளங்குதுன்னு விசுவாசிக்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க இப்படிதான் இருக்காங்க. உலகத்தை விட்டு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்தாலும் உலகம் அவர்களை விட்டு போகவில்லை. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்காங்க, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு. ஆனா உலகத்தின் நடைமுறைகள், உலகத்தின் சுவாபங்கள், உலகத்தின் கிரியைகள், உலகம் நடந்து கொள்கின்ற விதம் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தாலும் உலகம் அவர்களை விட்டு போகவில்லை. அப்ப ஆண்டவர் இஸ்ரவேலரோடு என்ன செய்தார்? இந்த 2 வருடங்களை மலை அடிவாரத்தில் வைத்து 10 கற்பனைகளை கொடுத்து, எப்படி லேவியர்கள் தனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை மாற்றினார்.
கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து அவர்களை மாற்றினார். நீங்கள் எகிப்தை போல் இருக்க முடியாது, நீங்கள் இனி இஸ்ரவேலர்கள், உங்களுடைய தேவன் நான், உங்களுக்கென்று நான் நடைமுறைகளை வைத்திருக்கிறேன், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாய் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார். அப்ப இன்றைக்கு அதே போல தேவன் நம்மளை ரட்சித்தது உலகத்துக்கு முன்மாதிரியாய் இருக்க, உலகத்தை போல் இருக்க அல்ல. இன்னைக்கு சபையை உலகம் பார்க்கும்போது சபை உலகத்தை போல் இருந்தால் சபைக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் உலகத்திலேயே இருந்திருக்கலாம். இன்றைக்கு சபை உலகத்தை போல் மாறிக்கொண்டு வருகிறது என்றால் ஏன் சபை அவசியம்? சபை உலகத்திலே இருந்திருக்கலாம். தேவன் உங்களை வேறு பிரித்ததன் காரணம் தேவனுடைய பிள்ளைகளை போல் நடந்து கொள்வதற்கு, தேவனுடைய சுவாபத்தையும் ரூபத்தையும் போல் இருப்பதற்கு. அப்ப அதை தான் ஆண்டவர் இஸ்ரவேலரோடு கூட செய்தார். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சபையிலும் எதிர்பார்க்கின்றார். அப்ப இன்னைக்கு சபையில என்ன நடக்குது? சபை உலகத்தை போல் மாற ஆரம்பிக்கின்றது, உலகத்தை போல் வேஷம் தரிக்க உத்தேசிக்கின்றது, முயற்சிக்கின்றது. அப்ப என்ன வித்தியாசம்? எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நீங்கள் போகுவீர்கள் என்றால் உலகமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்ப நீங்க மாறாட்டி மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தை போலேயே இருக்கிறீங்கன்னா, அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டீங்கன்னா உலகமும் எடுத்துக்கொள்ளப்படணும். ஏன்னா உங்களுக்கும் உலகத்துக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால் வேறு பிரித்து வாழ்ந்த ஜனங்கள், தங்களை உலகத்தை போல் இல்லாமல் தேவனுடைய ரூபமாம் சாயலாவும் மாறி அவருடைய நடைமுறையிலே வாழ்கின்ற ஜனங்கள், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியானவரின் ஞானஸ்நானத்தை பெற்று வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரியா? அப்ப தேவன் அந்த 2 வருட காலம் இஸ்ரவேலரை சைனாய் மலையின் கீழே வைத்திருந்த போது என்ன சொன்னார்? அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று. அவர்களை கட்டி எழுப்பினார், புது ஜனமாய் அவர்களை முகமுகமாய் சந்தித்தார். சரியா? அந்த 2 வருடத்திலே அவர்களை ஒரு வேறு பிரித்த ஜனங்களாய் மாற்ற உத்தேசித்தார். அப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை சுத்தம் படுத்தினார், அவர்களை வேறு பிரித்தார், தேவனை எப்படி நமஸ்கரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். லேவியராகும் புத்தகத்தை நீங்கள் வாசித்தார், ஆசாரிய முறைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் லேவியராகும் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தான் லேவியராக புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். அப்ப லேவியராகும் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது தேவனுக்கு எப்படி தேவனுடைய பரிசுத்த ஆசாரியர்களாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் முழுவதுமாய் வேறு பிரிக்கப்பட்டவர். தேவன் அவர்களை ஒரு லேவி கோத்திரம் மாத்திரம்தான் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு ஜனங்கள், உலகத்தோடு கூட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு கிருபையின் நிமித்தம் தேவன் எங்களை அப்படி கையாளவில்லை புதிய ஏற்பாட்டிலே. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் லேவி கோத்திரம் என்றால் தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டது. உங்களை கட்டாயமாய் நீங்கள் வேறு பிரிக்க. லேவியனுக்கு என்று அநேக கட்டளைகள் இருந்தது. அப்ப புதிய ஏற்பாட்டிலே தேவன் எதிர்பார்ப்பதென்றால் தன்னுடைய பிள்ளை மறுபிறப்பின் அனுபவத்தை, தண்ணீர் ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம், பரிசுத்தாவியானவரின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையை உலகத்தை போல் மாறாமல் தன்னை போல் மாற வேண்டும் என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். சரியா? அப்ப நீங்கள் லேவியராகும் புத்தகத்தை, யாத்ராம் புத்தகத்துக்கு பின்பதாக லேவியராகும் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த புத்தகத்திலே நீங்கள் காணும் பிரதான தலைப்பு என்ன?
லேவியராகும் புத்தகத்தை நீங்கள் நன்றாக வாசித்து தியானித்திருப்பீர்கள் என்றால், அந்த புத்தகத்தை நீங்கள் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் வாசிக்கும் போது நீங்கள் காணும் பிரதான மையமான செய்தி என்னவென்றால், நான் பரிசுத்தமான தேவன், நான் பரிசுத்தமான தேவன், நீங்களும் பரிசுத்தமாயிரு. சரியா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் என்ன பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இப்ப இதுதான் மைய செய்தியாயிருக்கும் லேவியராகமம் புத்தகத்துல. லேவியராகமம் லேவியருக்கும் ஆசாரியர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று அவருடைய பிள்ளையாய் மாறும்போது நாங்கள் ராஜாக்களும் லேவியரும் ஆசாரியருமாய் மாறுகின்றோம். ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாறுகின்றோம். அப்ப தேவன் பரிசுத்தர். தேவன் அண்டை கிட்டி சேர 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 நாங்கள் உலகத்தை போல் மாற மாட்டோம், பரிசுத்தமாய் மாறுவோம். சரி, அப்ப வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்பவும் அவசியம். எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருப்பதற்கு. நான் உலகத்தை போல் வாழ்ந்துவிட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போவேன் என்பது பிழையான போதனை, பிழையான கற்பினை. இன்றைக்கு அநேக கிருபையின் அதிகம் பேசுகின்றவர், கிருபையை குறித்து அதிக கிருபையை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் பிழையான ஒரு போதனை என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், நீ எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் நீ பரலோகத்துக்கு போவாய், ஏனென்றால் கிருபை உன்னை கொண்டு போ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னுடைய எதிர்கால பாவத்தையும் கழுவி விட்டது. அதெல்லாம் நீ பாவம் செய்தாலும் பிரச்சனை இல்லை, நீ கிருபையின் நிமித்தம் பரலோகத்துக்கு போ. ஒரு பிழையான போதனை. அப்படி என்றால் உலகங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. அப்படி என்றால் தேவன் சபையை எடுத்துக்கொள்ள போது எல்லாரையும் எடுத்துக்கொள்ளணும், உலகத்துல இருக்கிறவனையும் எடுத்துக்கொள்ளணும். சரி, அப்ப இப்படி பிழையான போதனைகள் வருகின்றன. அப்ப தேவன் மிகவும் தெளிவாக எப்படி இஸ்ரவேலர் மிகவும் உயர்ந்த மட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய கற்பனைகள், கட்டளைகள் கூடாக, போதனைகள் கூட இஸ்ரவேலருக்கு தெளிவுபடுத்தி காண்பித்தார். அவர்களை சுற்றி இருந்த எல்லா அந்நிய தேசங்களையும் விட மிகவும் வேறுபட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் மிகவும் தெளிவாக கட்டளையிட்டார். அதை நீங்கள் யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும் புத்தகங்களை வாசிக்கும் போது மிகவும் தெளிவாக பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் சொன்னார், உங்களை சுற்றி இருக்கிற அந்நிய தேசங்களை போல் மாறாதீர்கள். அப்படி மாறும்போது உங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து, இந்த தேசத்துல உங்களால் வாழ முடியாமல் போ, இந்த தேசத்துக்கு வெளியே உங்களை போட்டு விடுவேன் அப்படின்னு தேவன் சொன்னார். அது இஸ்ரவேலருக்கு நடந்தது. அவர்களை சுற்றி இருந்த அந்நிய தேசத்தை போல் அவர்கள் மாறிய போது தேவனை போல் மாறாமல், அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன் கொடுத்த கட்டளைகளை கை கொள்ளாமல் அவர்களை சுற்றி இருந்த அந்நிய தேசங்களை போல் மாறிய போது தேவன் அவர்களை பொருந்தனை தேசத்திலிருந்து வெளியே போட்டார். அதே போல புதிய ஏற்பாட்டிலே தேவனை போல் நீங்கள் மாறாமல் உலகத்தை போல் மாறும்போது எப்படி உங்களை பரலோகத்துக்குள் ஏற்றுக்கொள்வார் என்பது எனக்கு நான் புரியல. சரியா? அப்ப இந்த புதிய ஏற்பாட்டிலும் தேவன் எங்களுக்கு ஒரு வேறு பிரித்த வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்பதன் அர்த்தம் என்ன?
வேறு பிரிக்கப்பட்டவன், முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவன். அதுதான் பரிசுத்தம் என்பதன் அர்த்தம். பரிசுத்தம் என்பதன் அர்த்தம் என்ன? வேறு பிரிக்கப்பட்டவன், முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவன். அப்ப ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கொண்டு வந்தார். அதன் பின்பதாக எகிப்தை அவருடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி, அதே மாதிரி உங்களை உலகத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது உலகத்தை உங்களிலிருந்து அகற்றுகின்றார். அதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அருமையான தேவஜனமே, யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இப்ப இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக பிதாவை நோக்கி ஜெபிக்கின்ற ஜெபம் தான் யோவான் 17ஆம் அதிகாரம். அப்ப இயேசு ஜெபிக்கும் போது எங்களை குறித்து என்ன சொல்லுகின்றார்? இயேசு சொல்றார், நான் உலகத்துக்குரியவன் அல்ல, அதே போல அவர்களும், என்னை விசுவாசிக்கிறவர்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்ப நீங்கள் யாருக்குரியவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர். இதை நாம மிகவும் தெளிவா புரிந்து கொள்ளணும். அருமையான தேவஜன், உலகம் பிசாசினால் உருவாக்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார், இயேசுவின் வார்த்தை, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேச போவதில்லை. ஏன்? இந்த உலகத்தின் அதிபதி யார்? இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மிகவும் முக்கியமான வசனம். இயேசு சொல்லுகின்றார், உலகத்தின் அதிபதி வருகிறான். யாரு? பிசாசன். அவனுக்குரியது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ உலகத்துக்குரியது ஒன்றுமே என்னிடத்தில் இல்லைங்கிறார் இயேசு. அதனால் அவனுக்கு ஆங்கில வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது. இயேசு சொல்றாரு, the prince of this world is coming. He has no power over me because I do not have anything which belongs to him. அப்படின்னா இயேசு சொல்றாரு, இந்த உலகத்துக்குரிய அதிபதி வருகிறான், அவனுக்கு என்மேல் ஆதிக்கம் இல்லை, ஏனென்றால் அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அநேக கிறிஸ்தவர்களும் பிசாசினால் மிகவும் கஷ்டப்படுத்தப்படுவதன் காரணம் ஏன்? உலகத்துக்குரிய காரியங்கள் எங்களிடத்தில் இருப்பது. ஏனென்றால் உலகம் அவனால் உருவாக்கப்பட்டது, பூமி தேவனால் உருவாக்கப்பட்டது. உலகம் யாரால் உருவாக்கப்பட்டது? உலகம் பிசாசினால் உருவாக்கப்பட்டது. நான் விளங்கப்படுத்துறேன், சரியா? அதை இது போல நிரம்பி இருக்கு ஜாக்கி. சரி, அப்ப அதை விளங்கப்படுத்திட்டு இன்னைக்கு முடிப்போம், சரியா? எப்படி உலகம் உருவாயிற்று? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிப்போம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் உலகத்தை போல் மாற முடியாது. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போவதற்கு. ஆதியிலே தேவன் எதை படைச்சாரா? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் உலகத்தையும் அல்ல, சரியா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், சரியா? அப்ப தேவன் சிருஷ்டித்தது வானத்தையும் பூமியை. உலகத்தை உருவாக்கினது யார்? உலகம் என்பது என்றால் என்ன? உலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே உபயோகிக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை என்ன? கிரேக்க பாஷையிலே உபயோகிக்கப்பட்டிருக்கின்ற
உலகம் என்பதற்கு உபயோகிக்கப்பட்டிருக்கின்ற கிரேக்க வார்த்தை. அதை நம்ம மிகவும் நுண்ணியமா கவனிக்கணும். சரியா? அப்ப இயேசு சொல்லுகிறார், யோவான் 14 அதிகாரம் 30 என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். சரியா? அப்ப அந்த இடத்துல உலகம், யோவான் 14:30 உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அப்ப அந்த இடத்துல உலகம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை என்னவென்றால் காஸ்மோஸ். KOSMOS, காஸ்மோஸ். COSMOS இல்ல, KOSMOS, காஸ்மோஸ். காஸ்மோஸ் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு ஒழுங்குமுறை, ஒரு திட்டம், ஒரு நடைமுறை. சரியா? ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒழுங்குமுறை, ஒரு நடைமுறை காரியம். அப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த போது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, யார் பூமியில இருந்தா? ஆதாமும் ஏவாளும். சரியா? மரங்களும் மிருக ஜீவன்களும். ஆதாமும் ஏவாளும் யார்? தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். அவர்களுக்கு உலக ரீதியான தகப்பனோ தாயோ இருக்கவில்லை. அவர்களுடைய தகப்பன் தேவன். அப்ப அவர்களிடத்தில் இருந்த நடைமுறை என்ன, ஒழுங்குமுறை என்ன? தேவனுடைய ராஜ்யம். சரியா? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவன் கிரியை செய்யும் முறை, தேவன் ஒரு காரியத்தை கையாளும் முறைதான் தேவனுடைய ராஜ்யம். தேவன் எப்படி தன்னை கையாளுவார், தேவன் எப்படி காரியங்களை செய்வார், எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரும், இதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவன் கிரியை செய்யும் முறை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் என்றால் ஒரு ராஜா இருக்கின்றார், அவருக்குரிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவருக்கென்று ஒரு அரசாலும் டெரிட்டரி, எல்லை இருக்கின்றது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த எல்லைக்குள் அவருடைய கிரியை முறை இருக்கின்றது, அவருடைய நடைமுறை இருக்கின்றது, அவருடைய செய்முறை இருக்கின்றது. அப்ப ஆதியிலே தேவன் பூமியை படைத்த போது அந்த பூமியில இருந்த செயல்முறை, கிரியை முறை தேவனுடைய முறை. அது ஆதாமும் ஏவாளும் தான் இருந்தார். ஆனால் பிசாசானவன் என்ன செய்தான்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமையும் ஏவாளையும் முரண்பட செய்து, தேவன் சொன்னார், தோட்டத்தின் நடுவிலே இந்த மரத்திலே கனியை சாப்பிடாது. சரியா? அதை சாப்பிடும் போது நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். அப்ப இந்த வசனத்தை நாங்க வாசிப்போம். மூன்றாம் அதிகாரம் 3ஆம் வசனம். மூன்று 4 வாசிப்போம். 4, 5, 3, 4, 5. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னால் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவன் சொன்னார், இந்த கனியை சாப்பிடாதீங்க. அவங்க சாப்பிட்ட போது என்ன நடந்தது? ஞானத்திலிருந்து அறிவுக்கு போனார்கள். சரியா? ஞானம் வேறு, அறிவு வேறு. அப்ப அதனை சாப்பிடுவதற்கு முன்பதாக, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கனியை சாப்பிடுவதற்கு முன்பு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தது தேவனுடைய ஞானம்.
சரியா? அந்த கனியை சாப்பிட்டதன் பின்பதாக அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய இருந்த நிலை குறைந்து அறிவுக்கு போனார். அந்த அறிவின் நிமித்தம் அந்த அறிவை பயன்படுத்தி ஆதாமும் ஏவாளையும் பயன்படுத்தி பிசாசானவன் பூமியிலே ஒரு கிரியை முறையை கொண்டு வந்தான், ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்தான், ஒரு நடைமுறையை கொண்டு வந்தான். அதுதான் உலகம். சரி, அப்ப பூமியில இன்றைக்கு 2 ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன, 2 கிரியை முறைகள் இருக்கின்றன. ஒன்று என்ன? தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று உலகம். உலகம் பிசாசினால் உருவாக்கப்பட்ட ஒழுங்குமுறை, நடைமுறை, கிரியை முறை. தேவனுடைய ராஜ்யம் தேவனால் உருவாக்கப்பட்ட நடைமுறை, கிரியை முறை. அப்ப என்றைக்கு அவருடைய கண்கள் திறந்த அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கு தேவனுடைய நடைமுறை, தேவனுடைய கிரியை முறை பூமியில் இல்லாமல் போய் பிசாசினுடைய நடைமுறையும் கிரியை முறையும் இந்த பூமியில வந்து பிசாஸ் அதனால் பூமியின் அதிபதியாய் மாறினான். அதற்கு முன்பதாக பூமியின் அதிபதி யாரு? ஆதாம். ஆதாம் அதை பிசாசுக்கு கொடுத்து விட்டான். அதனால் தான் இயேசுவை அவன் சோதித்த நேரத்தில் இந்த ராஜ்யம், இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்றான். யார் அதை அவனுக்கு கொடுத்தது? ஆதாம். அப்ப இயேசு வந்த போது எதை கொண்டு வந்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். தேவனுடைய நடைமுறை, தேவனுடைய கிரியை முறை, தேவனுடைய ஒழுங்குமுறை. அருமையான தேவ ஜனங்களை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதோட நான் இங்க நிப்பாட்டுறேன். அடுத்த கிழமை தொடங்கும். ஆதியிலே பூமியிலே இருந்த ஒழுங்குமுறை, நடைமுறை தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய கிரியை. ஆதாம் ஏவாள் விழுந்ததன் நிமித்தமாக அவர்களை பாவித்து, அவருடைய அறிவை பாவித்து உருவாக்கிய நடைமுறை தான் உலகம். உலகம் என்பது ஒரு நடைமுறை, ஒழுங்குமுறை, எப்படி கிரியை செய்வது. அப்ப நாங்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றவுடன் யாருடைய பிள்ளைகளாய் மாறுகின்றோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும். பிசாசின் கரத்திலிருந்து தேவனுடைய கரத்துக்கு மாற்றப்படுது. அதோடு நாங்கள் தேவனுடைய கிரியை முறைக்குள் பிரவேசிக்கின்றோம். உலகம் என்பது ஒரு நடைமுறை, கிரியை. பூமியிலே அன்றைக்கு 2 நடைமுறைகள், கிரியை முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று பிசாசுனுடைய, அதுதான் உலகம். மற்றது தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கு நீங்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், முழுக்க ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இப்பொழுது இருக்கிறீர்கள். ஆனால் எந்த கிரியை முறையிலே கிரியை செய்கிறீர்கள், எந்த நடைமுறையிலே கிரியை செய்கிறீர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உலகத்தை போல் இருப்பீர்கள் என்றால், உலகத்தின் நடைமுறையிலே நடந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒழுங்கு முறையிலே கிரியை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நீங்கள் போவது ஒரு முடியாத காரியம். இதை நாங்கள் தொடர்ந்தும் அடுத்த கிழமை நாங்கள் படிப்போம். இந்த உலகம், இந்த தேவனுடைய ராஜ்யம், இதை குறித்து நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு அடுத்த கிழமை சொல்லுவேன். சரி, விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு இது மிகவும் தெளிவாக இருக்கும் என்று. அடுத்த கிழமையும் நாங்கள் இதை குறித்து இன்னும் தெளிவாக பார்க்கலாம். நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் இந்த கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி அப்பா. இந்த நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் தெளிவாக இருக்கு. நீர் அவருடைய கண்களை திறந்தருளும். யார் யாருடைய மனை கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான், அந்த கண்கள் திறக்கப்படுவதா ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு புது வெளிச்சத்தையும் புது ஒரு மாற்றுதலையும் கொண்டு வருவது. மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுவிட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் தண்ணீர் ஞானஸ்நானத்தையும் முழுக்க ஞானஸ்நானத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தையும் பெற்றுவிட்டு பின்வாங்கி போய் உலகத்திலே ஜீவிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் திரும்ப கொண்டு வா. யார் யார் இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான ஒரு ஆவிக்குரிய எழுச்சியை ஏற்படுத்தும் அப்பா. ஆண்டவரை யார் யார் பின்வாங்கி போயிருக்கிறார் அவர்களுக்குள்ளாக ஒரு புதிதான ஒரு
தாகத்தை நீர் ஏற்படுத்தும். யார் யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலை இழந்து போயிருக்கிறார், யார் யார் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கிறார், வாழ்க்கையில ஒரு புதிதான ஒரு எழுப்புதலை கொண்டு வா, ஒரு எழுச்சியை கொண்டு வா, ஒரு புதிதான அக்கினியை ஊற்றுமா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தங்களை வரப்போகின்ற எடுத்துக்கொள்ளுதலுக்கு தயார்படுத்திக் கொள்ளத்தக்கதாக வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலை கொண்டு வரும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி இந்த நாளுக்காக. இந்த நாளிலே எங்களோடு கூட பேசியதுக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நன்றி. இந்த வேத பாடத்தில் கடந்து கொண்டதற்காக ஞாயிற்றுக்கிழமை உங்களை ஞாயிறு ஆராதனையை சந்திக்கிறேன். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை 7:30 மணிக்கு கீழே திரையின் கீழே வருகின்ற விலாசத்திலே நடைபெறும். வாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடி தேவனை நமஸ்கரிப்போம், அவரை அனுபவிப்போம், அவருடைய அன்பை உணர்வோம், அவருடைய அதிசயத்தின் கரத்தை காண்போம். ஆமென். இவ்வளவு நேரம் தேவன் உங்களோடு கூட செலவிட தந்த கிருபைக்காக நன்றி. இந்த வருடம் கிருபையிலே நிறைந்து கனிதரம் மரமாய் மாறும் இயேசுவின் நாமத்தில்.